ஹாய், வெல்கம் டு மணி விலாக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற ஜிம் வந்து இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வந்து ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஸோ கவர்மெண்ட் லீவானால் அந்த ஜிம் வந்து லீவு, அது கவர்மெண்ட் ஜிம் இல்லை. அதனால் அந்த மாதிரி நல்ல ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எதனா பண்ணுறதுக்கு நான் அப்படியே வாக்கிங் மாதிரி வருவேன். வீட்டு பக்கத்தில் அந்த குளத்தை சுற்றி ஒரு இது இருக்கும், அது ரொம்ப பிடிக்கும். வாக்கிங் மாதிரி வந்தேன். நம்ம வீடியோவில் ஏன் இதெல்லாம் காட்டுறோம் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சாப்பாடு முக்கியம், அந்த அளவுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பண்ணுறது முக்கியம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அங்கே அப்படியே வாக்கிங் போவோம். இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அவ்வளோதான், முடிச்சிட்டோம். ஒரு ரவுண்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு அப்படியே போக வேண்டியது தான். ரொம்பலாம் நம்ம ஒன்றும் பண்ணலைங்க, சும்மா உடம்பு அப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். அதேமாதிரி ஆட்டோ டிரைவர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, ஒரு டிப்ஸு, அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற லெஃப்ட் ஹேண்டு அந்த கிளச்சு பிடிச்சி யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து எதனா ஒரு மூமெண்ட்டு காலையில் கண்டிப்பாக கொடுங்க. பிகாஸ் வந்து ஃப்யூச்சரில் தான் அதோடய எஃபெக்ட்லாம் தெரியும். ஓகே, ஸோ அதேமாதிரி வந்து லெஃப்ட்டில் வந்து இந்த ஹேண்டு இதுக்கு ரொட்டேஷன் கொடுங்க. பிரேக் அப்ளை பண்ணுற ரைட்டு லெக்கு காலுக்கு அது அமைக்கிட்டே இருக்கோம்ல, அதுக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரெச் அப்படி ரோலு அது பண்ணுங்கண்ணா. ஓகே, இது வந்து ஒரு ஹெல்த் டிப்ஸ் மாதிரி. நம்ம சிஎன்ஜி வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது பங்க்லாம், அதுக்காக எல்பிஜி போயிடலாமோ அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. ஆக்சுவலாக இது வந்து என் வீட்டு பக்கத்தில் ஒரு 200 மீட்டரில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சிஎன்ஜி இது எல்லாமே ஆல்ரெடி போட்டு வச்சுட்டாங்க. பட் வந்து அப்ரூவலுக்காக வெயிட்டிங். ஸோ ஃப்யூச்சரில் வந்து இங்கேயும் சிஎன்ஜி வந்துடும். எனக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு 200 மீட்டரில் வந்துடும். அப்போ எனக்கு சிஎன்ஜி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பக்கத்தில் இருக்கும், கூட்டம் இருக்காது, நான் காலைல வந்து போட்டுருவேன். ஸோ இதுக்காக வந்து ஒரு புதுசாக வர ஒரு இதுவை விட்டுட்டு எல்பிஜி புதுசாக எடுக்கிறவங்க கண்டிப்பாக போகாதீங்க. ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 ஆகுது. 27 வெனஸ்டே 8:28 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, சிஎன்ஜி பிடிக்கணும், அதுதான் போயிட்டுருக்கேன். இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர். இன்றைக்கி வந்து அந்த டியூட்டி எதனா கிடைக்குதான்னு பார்க்க போகிறேன். ஏன்னா ஒரு பாயிண்ட் இருக்குது, ரொம்ப இல்லை, அப்படியே பொறுமையாக எதனா அது வரைக்கும் போகிற வரைக்கும் எதனா டியூட்டி வந்தாலும் பார்ப்போம். சரி, ஓகே, விநாயகர் சதுர்த்தி ஹாலிடே அன்றைக்கி இயர்னிங்ஸ் எப்படி இருக்கும் பார்ப்போம். அது ஃபுல்லாக இன்றைக்கி ஒரு ஹாஃப் டே இது மட்டும் நான் போடுவேன். ஈவினிங் எப்படி போடுவேன் நான் தெரியல. பட் வந்து இயர்னிங்ஸ் ஹாலிடேஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் சிஎன்ஜி ஒரு பாயிண்ட்டு, பட் வந்து அந்த பிளிங்க் ஆகலை. அதனால் எதனா ஒரு ட்ரிப்பு தைரியமாக எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூபர் ரேபிடோ ரெண்டுமே ஆன் பண்ணியாச்சு. பார்ப்போம். இன்றைக்கி ஆக்சுவலாக சுத்தமாக டிராஃபிக்கே இல்லை, ரோடு ரொம்ப காலியாக இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து கம்பெனி டியூட்டிஸ் கிடையாது. ஆக்சுவலாக இப்போ ஒரு கஸ்டமர், இப்போ நம்ம நிற்கிற இடத்துல இருந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குங்க. அங்கே ட்ராப் பண்ணோம் அப்படி நாங்கள் 3 பேர், லக்கேஜ்லாம் இருக்குங்க. நான் என்ன பண்ணேன், சரி ஓகே வாங்க 50 கொடுங்க அப்படின்னேன். அங்கே இருக்குது பக்கத்தில், இங்கே தானே இந்த ரயில்வே ஸ்டேஷன் தானே. ஏன்னா இங்கே ஈஸ்ட் சைடு வரும், வெஸ்ட் சைடு வரும், பிரிட்ஜ் ஏரியா அந்த பக்கம். எந்த பக்கம்னு கேட்டேன், இந்த பக்கம் தான் தோதா அப்படின்னாரு. சரி ஓகே 50 கொடுங்க அப்படின்னேன். 50 ஆனால் ரயில்வே ஸ்டேஷன் தான் அப்படின்னா, அதான் இங்கே இருக்க ரயில்வே ஸ்டேஷன் தானே 50 தான் அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் யூனிவர்சிட்டி இல்லை அப்படின்ட்டாங்க, என்னன்னு தெரியல. கம்மியாக நாங்கள் அவ்வளோ கம்மியாலாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க போல். ஓகே, சரி வாங்க நம்ம போய் சிஎன்ஜி. ஓகே, சிஎன்ஜி ஸ்டேஷன் வந்தாச்சு. நம்ம இது ஏஜி அது பிரதான் அங்கே தான் பிடிக்கிறோம். தெரியல. ஆக்சுவலாக கேப் இன்னைக்கு கம்மியாக தாங்க இருக்குது, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது.
ஆட்டோ சுத்தம் 2 ஆட்டோ தான் இருக்குது, நம்ம ஒரு 3 ஆட்டோ இருக்கும். ஓகே, கேஸ் பிடிப்போம். பவர் ஸ்டார்டிங்லேயே 200ல் ஏறுது. ஆக்சுவலாக அதான் பவர் வருது. ஸ்டார்டிங்லேயே 200ல் ஏறுது. நல்லா இருக்குண்ணா. ஸ்டார்டிங்கில் 200ல் ஏறுது. ஸ்டார்டிங்கில் 200ல் ஏறுது. ₹300 பிடிச்சிருக்கா? ஓகே, சிஎன்ஜி வந்து ஃபுல்லாக பிடிச்சிட்டோம். ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட் இருந்தது, ₹300 பிடிச்சிருக்கு. அப்படின்னா அந்த ஒரு பாயிண்டில் வந்து ஒரு கிலோ கண்டிப்பாக இருந்திருக்கும். ஒரு ₹90 வேல்யூ, 80லேருந்து ₹90 வேல்யூ வந்து கேஸ் வந்து இருந்திருக்கு. அது ஓட்டி இருக்கலாம் ஒரு ₹500 ₹600 ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு போகும்போதே பிடிக்கிறது நல்லது. ஃபுல் ட்ரை பண்ண வேணாம். ஓகே, ஆக்சுவலாக நான் இப்போது அந்த இது காட்டினேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, அந்த கேஸ் பிடிச்சி அது 200க்கு மேலே இருக்குது. 210 220 கிட்ட போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா பவர், அடர்த்தி, அந்த கேஸ் வந்து வாயு வந்து அவ்வளோ அடர்த்தியாக இருக்குது. அப்படின்னா அதோட குவாலிட்டி மைலேஜ் வேறு லெவலில் இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நான் பார்க்குறேன், ஒரு ஒரு இப்போ ₹300 போடுறோன்னா ஒரு ₹150 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 120 பவரில் தான் ஏறுது. அது வந்து வெறும் ஏரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 180க்கு மேலே ஏறுது. பட் இந்த இடத்துல நான் நேற்று பிடிச்சேன், இதே வந்து ஒரு 210 220 பவரில் இருந்தது. பிடிச்சி நான் ஓட்டினது நேற்று ₹2500 வரைக்கும் ஓட்டினேன். ஓட்டிட்டு மிச்சம் ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நேற்று ₹380 பிடிச்சது, ₹390 பிடிச்சது. ₹300 இப்போ திருப்பி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னா ₹90 இன்னும் இருந்திருக்கு. 1 கிலோ கிட்ட இருக்குது. ஸோ இன்னும் ஒரு ₹600 வரைக்கும் ஓட்டியிருக்கலாம். ஸோ ஈஸியாக ஒரு ₹3000லேருந்து ₹3100 வரைக்கும் வந்து ஒரு ₹390 வந்து ஓட்டுற அளவுக்கு அந்த பவர் 210ல் இருந்துச்சு. 200க்கு மேலே இருந்தால் வருது மைலேஜ். ஸோ அந்த பவர் ரொம்ப முக்கியம். நம்ம போயிட்டு இப்போ பிடிக்கிறோம், தெரியாதவங்களா இருந்தீங்கன்னா போயிட்டு பிடிக்கிறோம், டேங்க் ஃபுல் ஆயிடுச்சு ஓகே அப்படின்னு நினைக்காதீங்க. சிஎன்ஜி மட்டும். ஸோ பவர், அந்த குவாலிட்டி, நல்ல டிரைவர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸு தெரிஞ்சவங்களுக்கு கேஸ் வந்து 180க்கு கீழே இருக்குதுனாலே பிடிக்க மாட்டாங்க. வேணா தம்பி, அது வேஸ்ட் தம்பி, அது எதுக்கு அப்படின்ட்டு போவாங்க. பட் வந்து தெரியாதவங்க வந்து பிடிச்சா போதும் அப்படின்னு. ஓகே, எமர்ஜென்சினா பரவாயில்ல. பட் இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா, நல்ல குவாலிட்டியாக பவர் இருக்கு, 200க்கு மேலே இருக்க பவர் இருக்கா மாதிரி கேஸ் பிடிச்சிங்கன்னா தாராளமாக ₹2800 ₹2500 ₹3000 தாராளமாக ஓட்டு போகலாங்க. ஓகே, ஸோ சிஎன்ஜியில் வந்து அந்த பவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. கிளம்பும் போதே எங்கள் அம்மா சொன்னாங்க, விநாயகர் சதுர்த்தி அப்படி நம்ம வந்து ஒன்றா எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக எல்லாமே. நான் கிளம்பி வந்தேன். இது வரைக்கும் ஒரு ஆஃபீஸ் டியூட்டி, ஈவன் சிங்கிள் எந்த டியூட்டியும் வந்து யூஸ்வலாக வந்து வர டியூட்டி மாதிரி எந்த டியூட்டியும் வரல. அடிக்குது ரேபிடோவில், யூபரில் வந்து 1-2 அடிக்குது. ரொம்ப லாங்கு. இப்போ இங்கேருந்து எங்கேயோ ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு லாங்கு, ஒரு டி நகரோ, ஒரு அம்பத்தூரோ, ஒரு ₹400 ₹500 அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஆசைப்பட்டு இப்போ நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துக்கு இங்கேருந்து ட்ராவல் பண்ணி ஒரு 30 கிலோமீட்டர் போயிட்டு கண்டிப்பாக அங்கே ஸ்ட்ரக் ஆகிடும். திருப்பி ரிட்டர்ன் அங்கேருந்து வரா மாதிரி இருக்கும். இல்லை சின்ன சின்ன டியூட்டிக்காக ஒரு 1 hour 1.5 hour மூவ் பண்ணி பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி வந்து வேலைக்கு ஆகாது. நான் பார்க்குறது எப்படின்னா, தீபாவளி, பொங்கல், மற்ற இந்த நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாசத்துல ஓட்டின பண்டிகையிலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து டியூட்டி இல்லாத பண்டிகை விநாயகர் சதுர்த்தி தான். ஸோ விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை, வீட்டில் அதிகமாக வேலை இருக்கும். லேடிஸாக இருந்தாலும் அவங்களுக்கு வீட்டு உள்ள வேலை இருக்கும், ஜென்ஸாக இருந்தாலும் பொருள் வாங்கிட்டு வர வேலை நிறைய இருக்கும். ஸோ அதனால் வந்து ட்ராவல் பண்ணுறவங்க கம்மி தான். அந்த நாள் ஆயுத பூஜை, பிள்ளையார் சதுர்த்தி அந்த மாதிரி டேட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்னிங் வந்து டியூட்டி வந்து எஃபர்ட் போடாதீங்க. லாங்காக எதுனா வருது அப்படின்னு ஆசைப்பட்டு கண்டிப்பாக போயிடாதீங்க, ஸ்ட்ரக் ஆகிடுவீங்க. பெட்டர் இந்த மாதிரி டேல பெஸ்ட்டு டேக் ரெஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் கரெக்டு. ஸோ அந்த மாதிரி இந்த 2 பண்டிகை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இதில் வந்து ஒரு ½ டே ரெஸ்ட் எடுத்துடலாம். பட் ஈவினிங்கில் கண்டிப்பாக வருவாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்கில் ஜனங்க வெளியில் போவாங்க. அப்போ நம்ம பெஸ்ட் ஓட்டிக்கலாம். ஓகே, நான் வந்து கேஸ் பிடிக்க தான் வந்தேன். நான் தான் சொன்னேன், நேற்று நான் வந்தேன், இங்கே பிடிச்சேன், ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. இன்னும் காலியாகவும் இருந்துச்சு. அதுக்கு முந்தின நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ பண்ணதில் வந்து ஃபுல்லாக பிடிச்சி 2600 காலி ஆகிடுச்சு, ஃபுல் எம்டி ஆகிடுச்சு. அதுக்காக தான் இங்கே காலைல வந்தேன். வந்து கேஸ் பிடிச்சிட்டோம், ஒரு வேலை முடிஞ்சிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஓட்டலாம். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சுமாரான நாளாக தான் இருக்கும் நம்மளுக்கு.
ஒரு ப்ரோ வந்து கமெண்ட்ல போட்டிருந்தாரு, நான் 6000 ஓட்டினேன், பட் வந்து இன்னைக்கு என்னால் ஓட்ட முடியல, அடுத்த நாள் டயர்ட் ஆயிடுச்சு. எஸ், அதான் இதுல முக்கியம் வந்து அந்த கன்சிஸ்டன்ட் சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு சரியா வரல. தொடர்ச்சியா பண்ணணும் எது பண்ணாலும். இப்போ நான் கூட ஒரு சேலஞ்ச் வீடியோ இல்லை இயர்னிங்ஸ் வீடியோ போடுறேன்னு வச்சுங்களேன், சும்மா ஒரு கெத்துக்காக காலைல 12 ஒரு அச்சு ஓட்டுறதுனா ஓட்டிடலாம். நான் எதுக்கு நான் சாப்பிட்றது, நான் வீட்டுக்கு போகிறது, நான் ரெஸ்ட் எடுக்கிறது இதெல்லாம் காட்டுறேன்னா, அந்த மாதிரி பண்ணால் நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணுவீங்க. இல்லை ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன், வீடியோ போட்டுருணும், ரீச் ஆகணும், எல்லாம் பார்த்துடணும் அப்படின்னு நினச்சி நான் வந்து ஒரு 12 ஹவர் சூப்பராக ஓட்டி, நிஜமாக சொல்கிறேன், நான் அந்த மாதிரி ஓட்டுனேன்னா 5000 ரூபாய் சம்பாரிச்சிருவேன். 5000 ரூபாய் வீடியோ ஒன்று போட்டுருவேன். அது ஒரு மாதிரியா இருக்கும். பட் வந்து என்ன சொல்கிறது, அது கிடையாதுங்க. இது நம்ம செய்ய போகிற வேலை, தொடர்ச்சியாக செய்ய போகிறோம், ரொம்ப நாள் செய்ய போகிறோம். இது ஒரு வேலையாக செய்கிறோம், ஒரு தொழிலாக செய்கிறோம்னா அதை எப்படி காட்டணும்னா, ஒரு நாள் ஃபுல்லாக நான் என்ன எப்படி எவ்வளோ நார்மலாக என்ன பண்ணுவோம் அதான் காட்டணும். நீ ஓட்டிட்டேன், நாளைக்கு போய் வீட்டில் போய் படுத்துட்டேன் அப்படின்றது அது கிடையாது. ஸோ அதனால் வந்து ப்ரோ அந்த மாதிரிலாம் ஓட்டாதீங்க. உடம்பு பார்த்துக்கங்க. பேக் பெயின் அதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் கடைசி வரைக்கும். ஓகே, அப்படி பிடிச்சி அப்படியே ஓட்டிட்டு அப்படிலாம் பண்ணவே பண்ணாது. அவ்வளோலாம் ஒன்றும் இது பண்ண தேவை. பிரித்து பண்ணுங்க. 2 நாளில் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டீங்களா தேவையில்லாமல், அதுக்கு ஒரு 2500 2800 3000 வரைக்கும் ஓட்டுங்க. அடுத்த நாள் அதை பண்ணுவீங்க, திருப்பி அடுத்த நாளும் ஓட தோணும், அது டயர்டு தெரியாது. ஓகே, ஸோ இப்படி ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் முக்கியம். தொடர்ச்சியாக நம்ம பண்ணணும். எது பண்ணாலும் பண்ணிட்டு ரொம்ப நாள் பண்ணணும். நான் இதை ஒரு 2 வருஷம் பண்ண போறேன்ற ஒரு முடிவு தான் இதில் வந்திருக்கேன். அதனால நான் அதை பார்த்து தான் ஒர்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ அது வீம்புக்குன்னு ஒரு இதுக்கு ஒரு ரோசப்பட்டு நாளைக்கு ஒரு 5000 ரூபாய் வேணும் அப்படின்னு நான் ஓட்டி நினைச்சா ஓட்டிடுவேன். அந்த மாதிரி ஓட்டுறது ரொம்ப நம்ம ஹெல்த்தையும் பார்க்கணும். ஓகே, அது பார்த்துங்க, ஹெல்த்து பார்த்துங்க, ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக ஒரு பிரதர் வந்து ஒரு பர்சனல் கொஸ்டின் தான் வச்சுக்கோங்களேன், இது ஏன் ஏர் வளர்க்குறீங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஏர் வளர்க்குறதுலாம் ஒன்றும் காரணம் இல்லை. கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாங் ஏர் ஏன் எதனா காரணம் இருக்கா அப்படின்னு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து உடம்பால கொஞ்சம் சஃபர் ஆனோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுங்கிட்டலாம் நான் சொல்லுவேன், என்ன தெரியல முடி நான் வந்து மாதம் வெட்டுவேன், கொஞ்சம் வளராமல் இருக்குது அப்படின்னு யாரை பார்த்தாலும் சொல்லுவேன். அப்போ சொல்லுவாங்க, இல்லைடா நீ கொஞ்சம் நம்ம சில விஷயம்லாம் பண்ணோம்ல, அதெல்லாம் பண்ணலை, ஆர்கன் எதனா ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கோம், பார்த்துக்கோ. ஆர்கன் எதனா ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா முடி இப்படி தான் வளராது, முடி க்ரோத் வச்சு தான் ஆர்கன்லாம். ஸோ அதனால இதை ஆகிட்டு இருக்கோம், உடம்பு பார்த்துக்கோ. உங்களுக்கு அது போயிடுச்சு இது போயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட போனாலும் டாக்டர் அப்படி தான், உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு. சரி ஓகே விடுங்க அப்படின்னு கடைசியில் நான் எதுவுமே பண்ணலைங்க. எல்லாமே வந்து ஒரு மேஜிக் மாதிரி நம்மளுக்கு எல்லாமே சரியாச்சு. உடம்பு லெவலில் ரொம்ப ஒல்லியாக இருந்தேன், அதான் சொல்கிறேன். ஒரு 52 கிலோ இருந்தேன், அந்த ஃபோட்டோ முடிச்சு ஆட் பண்ணுறேன். அப்படி இருந்தவன் வந்து ஜிம்லாம் பண்ணி உடம்பு நல்லா ஏற்றி ஒரு நார்மல் ஃபிட்னஸ் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தோம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி வந்தேன். முடியாது, நாங்கள் ஜிம்மில் வந்து வெயிட் வந்து டாக்டரே சொன்னார், நீ வெயிட்லாம் ரொம்ப தூக்கக்கூடாது. பட் வந்து அதுக்கப்புறம் நான் 90-100 கிலோ வரைக்கும் தூக்குனேன். இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் ஜிம்முன்னு வச்சுக்கோங்களேன். உடம்பளவில் க்ரோத்து காட்டிட்டோம். இது தமிழில் சொன்னா அசிங்கமாக இருக்கும். ஓகே, இதுதானே இது வந்து உங்களுக்கு உடம்புல ப்ராப்ளம், அதனால தான் வளரல சொன்னாங்க. இப்போ நான் வளர்த்த முடி என்னை சொன்னவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா என் வயசு ஆளுங்களாம் 3 வருஷத்தில் முடி நரைச்சி போய் ஈக்குவலாக இருக்கவங்க எல்லாருமே வந்து முடியெல்லாம் நரைச்சி போய் பாதி பேருக்கு சொட்டை விழுந்து இவ்வளோ தூரம் தூக்கி போய் அப்படி இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது கொடிட்டே போகுது, நம்மளுக்கு வந்து க்ரோத் ஆகிட்டே போகுது. ஸோ லைஃப் லெவல்லையும் சரி, ஃபினான்ஷியல் லெவல்லையும் சரி, முடி லெவலில் கூட பாருங்க நம்மளுக்கு க்ரோத்து காட்டுறோம். ஓகே, வேற லெவலில் இருக்குது. நீங்கள் அந்த கேள்வி கேட்கும்போது தான் நானே யோசித்தேன், எஸ் ஆமாம்ல, எல்லாம் இப்படி சொன்னாங்கல்ல. இப்போ இந்த வீடியோ வழியாக நிறைய பேர் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கேட்டவங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல ஏர் க்ரோத், இப்போ பார்த்துக்கங்க நம்ம க்ரோத் எப்படி இருக்குது, எல்லா லெவல்லையும் வேற லெவலில் இல்லை. அண்ட் ஃபைனலி நான் இதுக்கு மேலே டியூட்டி பண்ணுறதா இல்லை, நான் பார்த்துட்டேன், இது வரைக்கும் பார்த்துட்டேன். டியூட்டிஸ் எதுவுமே அடிக்கல, அப்படியே எம்டியாக கிடக்குது. அடித்தாலும் வந்து அது வந்து ரொம்ப லாங், அதாவது யாரோ ஒருத்தர் போகிறாங்க அங்கே திருப்பி வராது. ரெகுலர் டியூட்டிஸ் இன்னைக்கு கிடையாது. பட் வந்து கண்டிப்பாக ஈவினிங் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் ஈவினிங் தான் ஓட்ட போகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இயரிங்ஸ் பண்ணி காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து இது ரொம்ப டல்லான டே, இது வரைக்கும் ஒரு டியூட்டி இல்லை, ரொம்ப சேடு. நம்ம எங்கள் அம்மா சொன்னது கரெக்ட் தான், இன்றைக்கி டியூட்டி எதுவும் இல்லை. ஈவினிங் வந்து ஏதோ நம்ம பார்த்து ஒரு எவ்வளோ என் வருதோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நாளாக இருக்குது. ஒரு விநாயகர் சதுர்த்தி, ஒரு ஃபேமிலி ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா, இப்போ தீபாவளி பொங்கல்னா கூட இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் அம்மா பார்த்துருந்தாங்களோ பசங்க ஒரு சினிமாக்குன்னு வெளில வருவாங்க, புது படம் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம சின்ன பசங்களாம் எங்கன்னா போவாங்க. ஸோ ஓகே, அந்த மாதிரி இருக்கும். இல்லை தீபாவளி அமாவாசையில் வந்துடும், அன்றைக்கி கவுச்சி, அன்றைக்கி தீபாவளி ஒரு சிலருக்கு கொண்டாட மாட்டாங்க, அதனால வெளில தாராளமாக போவாங்க, அடுத்த நாள் கொண்டாடிக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நாளில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பட் இது வந்து ஒரு ஃபேமிலி ஃபெஸ்டிவல், ஒரு வீட்டில் ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு பிள்ளையரை வச்சு கும்பிடணும், ஆயுத பூஜை, நம்ம வீட்டில் இருக்கிற வண்டியை வச்சு கும்பிடணும் அப்படின்ற போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை நிறைய இருக்குது. ஸோ அவங்க ட்ராவல் பண்ண மாட்டாங்க, அதனால நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ணல. ஓகே, மணி விளாக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, வேற லெவல் நீங்கள். நான் எப்போ சொல்கிறது தான். ஸோ நம்ம சேனல் நல்ல க்ரோத்தில் போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம். நான் நிறைய இடம் கேட்டுட்ருக்கேன்,
இந்த நீங்கள் கேட்குற மாதிரி இந்த செகண்ட்ஸ் ஆட்டோ பண்ணுறதுக்கு உங்ககிட்ட இருக்க ஆட்டோலாம் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம நிறைய பேர் பண்ண சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதை ஒரு ப்ராப்பராக பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இருக்கேன், நான் பண்ணுறேன். அது நிறைய பேருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன், நான் கேட்டு சொல்லியிருக்கேன். நல்லா பண்ணி கொடுங்க. நம்மளுக்கு வந்து நல்லா மோட்டிவாக நிறைய பண்ண போகிறீங்களே பசங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து எதுவும் தேவை கிடையாது, நம்ம இதை நம்பி கிடையாது. நம்மளுக்கு வந்து இந்த கமிஷனு அந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. எது பண்ணாலும் என் மூலியமாக வந்தால் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதை கேஷாக ரிடக்ஷன் பண்ணி கொடுங்க, டிஸ்கவுண்ட்டாக பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக வருவாங்க. இது இன்னைக்கு இல்லைனாலும் இதோட க்ரோத் வந்து கொஞ்ச நாளில் வேறு லெவலில் இருக்கும். நீங்களே பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் ஆமாப்பா தம்பி பார்க்குறோம், கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன் அப்படின்னு தான் நம்ம சேனலில் காட்டணும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பண்ணுவோம், நம்மளோட க்ரோத் இன்னும் கொஞ்சம் இதுவாகட்டும், நம்ம அப்போ பண்ணுவோம். அவங்க வந்து நம்மளுக்கு எதுவும் பண்ண தேவையில்லை, நம்ம சேனலுக்கு எதுவும் பண்ண தேவையில்லை. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு, நம்ம பசங்களுக்கு இதை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கேஷ் டிஸ்கவுண்ட்டாக அவங்க பண்ணிட்டோம். பண்ணுறதை அப்படி பண்ணிட்டு போகும். நம்ம நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்க பசங்களுக்கு அப்படி ஒரு லெவலில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அந்த மாதிரி சேனல் தான் மணி விலாக். ஓகே, நம்மளுக்கான இது நான் தான் சொல்கிறேன். இந்த சேனல் இப்போ எப்படி இருக்கும், ஒரு க்ரோத் இருக்குது, அதனால ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னாலும் அது முழுக்க நான் சப்ஸ்கிரைபருக்கு தான் கொடுப்பேன். ஓகே, அந்த மாதிரி ஒரு சேனலாக தான் இது என்றைக்குமே இருக்கும். ஓகேங்க, சரி ஓகே, நம்ம கிளம்புவோம். நான் வீட்டுக்கு போகிறேன். பொண்ணு பிள்ளையார வாங்க காலையில் கூப்பிட்டா அப்போ போயிருக்கலாம் போல. சரி ஓகேங்க, வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி, நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஓகே, ஆட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள், ஆயுத பூஜைலாம் கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு 2-3 பேர் சொல்லியிருக்கீங்க, எடுத்தால் கண்டிப்பாக அந்த ஃபோட்டோவை வந்து டேக் பண்ணுங்கள். ஓகே, அது எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி எடுத்துரும் அப்படின்னு நின்றாதீங்க. இறங்கி சொன்னால் அது ஆழம் பார்த்துடணும். பிச்சு பேன் பார்த்துடணும்னு சொல்லுவாங்க பாருங்க. தலைன்னு பேன் பார்க்க ஆரம்பிச்சா பிச்சு பேன் பார்த்துடணும். பிஸ்னஸ்ன்னு இறங்கிட்டா அது எவ்வளோ ஆழம் இருக்குதோ இறங்கி பார்த்துருந்தாங்க. ஓகே, அது அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஆல் த பெஸ்ட். ஓகே, ஸோ ஓகேங்க, பாய். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி ஒன்ஸ் அகேன். ஓகே, இன்னைக்கு கடைசியில் உங்கள் கூட ஷாப்பிங் பண்ணுறது ஆயிடுச்சு. விநாயகர் சதுர்த்தி எதுவும் போகும்போதே ஆனால் சொன்னல, நீ டியூட்டி இல்லைன்னு அப்படி தானே. நான் போய் பிள்ளைய யாராவது வாங்குவோம். எது காசு ஆட்டோக்கு? காசு தர முடியும். அவ்வளோமா காசு ஆட்டோக்கு? எங்கள் அம்மாவும் என் பொண்ணு சாதுவும் விடாகிறவங்க போயிருக்காங்க. இதை காலையிலே பண்ணியிருக்கலாம். டியூட்டிக்கு போகிறேன்னு கெத்தா போய் கடைசியில் என் பொண்ணு சொல்லுது அசிங்கப்பட்ட ஆட்டோக்காரன் அப்படின்னு. அப்படி ஆயிடுச்சா இன்னைக்கு? ஓகே, ஆக்சுவலாக என் பொண்ணு நியர்பை ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே போய் நான் வாங்குறேன் அப்படின்னா. ஆக்சுவலாக இவங்க நான் நைட்டே பார்த்தேங்க, டியூட்டி முடிச்சுட்டு வரும்போது அந்த புறவர் அவங்க நேற்று நைட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க விநாயகர். நான் பார்த்தேன், காலைல பார்த்தா பக்காவாக பெயிண்ட்லாம் அடிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. சரி, அதான் எங்கள் அம்மா வந்து அவங்கக்கிட்ட வாங்கம்மா அப்படின்னு சொன்னேன். பிள்ளையார் தானே? ஏதோ பிள்ளையார் தானே? கோயிலுக்கு போகணும்னு நினச்சா அவர் நம்ம